अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल करीम, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वजअलना मिनल माइ कुल्ल शैइन हय्य, सदक़ल्लाहुल अलीम। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम, कुल्लु शैइन खुलिक़ मिन माइन इला आखिरिल हदीस औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा अन्फ़अनी बिमा अल्लमतनी व अल्लिमनी मा यन्फ़अनी रब्बी ज़िदनी इल्मा। रब्बना रब्बिरहमहुमा कमा रब्बयानी सग़ीरा। रब्बी अदख़िलनी मुदख़ल सिद्क़िन व अख़रिजनी मुख़रज सिद्क़िन वजअलनी मिन लदुनक सुल्तानन नसीरा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। या अव्वलल अव्वलीन व या आखिरल आखिरीन व या ज़ल क़ुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन व या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा अर्हमना बिरहमतिक या अरहमर राहिमीन। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஆகப்பெரிய அருட்கொடை என்னவென்று சொன்னால் தண்ணீர். நீர் மிகவும் மனிதனுக்கு முக்கியமானது. நீர் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. நீர் இல்லாமல் எந்த உயிரினங்களும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முக்கியமான வஸ்துவாக உயிரினங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நீரை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் கிடைக்கவில்லை. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. போதிய தண்ணீரின்றி காவிரி ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கவலை கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் இன்னொரு அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது. அதை தடுப்பதற்கு தமிழகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே நீலகிரியின் சில பகுதிகள் வறண்டு போயிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தற்போது கூறியிருக்கிறார்கள். இது சமீப காலத்தில் காணப்படாத ஒரு மிகப்பெரிய வறட்சி. உலகம் ஒரு பெரிய வறட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம்தான் இது என்று ஆய்வாளர்கள், நிபுணர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த வார ஜும்மாவிலே நீர் நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கோம். தண்ணீர் இருக்கிறதே அல்லாஹ்வின் படைப்பில் மிக பொக்கிஷமான அருட்கொடையான படைப்பு. தனது சக்திக்கு அடையாளமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீரை சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனுடைய வசனத்தில் இப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்திலிருந்து மழையை, நீரை இறக்குகிறான். ஃபஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா. வறண்டு போன பூமியை அது செழிப்பாக்குகிறது. வானத்திலிருந்து மழை விழுந்ததுக்கு பிறகு வறண்டு கிடந்த அந்த பூமியெல்லாம் செழிப்பாகிறது. இன்னஃபீ தாலிக்கல் ஆயத்தன் லிகௌமி யஸ்மஊன். அந்த ஆயத்து இப்படி முடிகிறது, செவியேற்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ படைப்புகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் படைத்தது
அதில் நீர் என்ற படைப்பு மிக பெரும் படைப்பு. நமக்கெல்லாம் தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போனார். நிலவுக்கு போனதுக்கு பிறகு அங்கிருந்து நிறைய விஷயங்களை பார்த்தார். அவர் சென்று வந்ததற்கு பிறகு அதனுடைய காட்சிகள், அதனுடைய புகைப்படங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக நிறைய செய்திகள் அந்த நேரத்தில் வந்தது. அப்படி பார்த்த ஒரு விஷயம், பூமியை அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அது நீல நிறத்தில் தெரிந்தது. காரணம், மொத்த பூமியில் 2/3 தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி அப்படி நீல நிறமாக காட்சி அளித்திருக்கிறது. பூமி பந்தின் ஒரு அங்கமாக கடல் இருந்தாலும் கூட பூமி என்னவோ கடலில் மிதப்பதை போலத்தான் காட்சி அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பூமி தண்ணீருக்கு வெளியிலே தண்ணீரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிளுடைய ஒரு வசனம் கூறுகிறது. இப்போ பூமியை பற்றி நாம் எடுக்கும் பொழுது பூமி முழுவதுமே, பூமியுடைய பெரும்பான்மையானது தண்ணீரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு கிரகத்திலையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள், விண்கலத்தை செலுத்தி ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள், அங்கு மனிதனுக்கு தேவையானது இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது முதல்ல இங்கே தண்ணி இருக்குதா, காற்று இருக்குதா. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் அங்கே வசிக்கவே முடியும். தமிழ்தாய் வாழ்த்து நமக்கெல்லாம் தெரியும், நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை. அதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, தண்ணீரை ஆடையாக உடுத்திருக்கும் நிலம் என்றுதான் பொருள். இப்படியாக மற்ற வேதங்களும் சரி, பொதுவான வரலாறுகளும் சரி, ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பூமி தண்ணீர் பூமிக்கு தேவை, பூமியிலே வாழக்கூடியவர்களுக்கு தேவை. இந்த பூமி தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த நீருடைய மூலக்கூறு நமக்கெல்லாம் தெரியும், கெமிஸ்ட்ரி வேதியினுடைய மூலக்கூறு H2O. இந்த H2Oவை உலகத்தில் எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. இதை போன்று இன்னொன்று உருவாக்க முடியும், விஞ்ஞானிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெற்றியும் காண்கிறார்கள். ஆனால் இதை போன்று இன்னொன்றை உருவாக்க முடியாத ஒரே ஒரு பொருள் தண்ணீர் மட்டும்தான். உலகமே சேர்ந்து தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் உருவாக்க முடியாது. அதை பற்றி அவங்க ஆய்வு செய்கிறதை விட்டுட்டாங்க. தண்ணீருங்கிறது இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது எத்தனையோ பொருள் இருக்குது, அதை என்ன செஞ்சலாம், இது மாதிரி இன்னொன்று உருவாக்கிடலாம், புதுசாக ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உருவாக்கிடலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, தண்ணீரே அப்படி உருவாக்க முடியாது. அல்லாஹ் தந்தால் மட்டும்தான் தண்ணீர். வானத்திலிருந்தோ அல்லது பூமியின் ஊற்றாகவோ அல்லாஹ் நமக்கு எதன் மூலமாக தண்ணீரை கொடுத்தால்தான் தண்ணீர் கிடைக்குமே தவிர, மற்ற ரீதியாக ஒரு மனிதனால் தண்ணீரை என்ற ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அனைத்து படைப்புகளுக்குமே ஆதாரம் தண்ணீர் தான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி, வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. ஒவ்வொரு உயிருள்ள பொருளுமே தண்ணீரிலிருந்து தான் நாம் படைத்தோம், ஆக்கினோம். அஃபலா யுமினூன், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா? நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லி காட்டுறான். கொஞ்சம் கவனிங்க, இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே நீரினால் ஆனது. நீங்கள் கொஞ்சம் ஈமான் கொள்ள வேண்டாமா? கொஞ்சம் அல்லாஹ் மீது ஸ்திரமாக நம்பிக்கை வைக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சிந்திச்சு பார்த்தாலே போதும். அதில் ஒன்று தண்ணீரை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே போதும். நீரின்றி வாழவும் முடியாது. அடிப்படை தேவைகள் மிக முக்கியமானது நீர். நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, உணவு தேவை, நம்முடைய உடலுக்கு தேவையான மட்டுமல்ல நீர், ஒட்டுமொத்தமாக எந்த பொருள் உற்பத்தி செய்தாலும் நீருங்கிறது மிக முக்கியம். வாழ்வின் அனைத்து அம்சங்களுக்கும் தண்ணீர் தேவை. விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை, தொழில் வளர்ச்சிக்கு தண்ணீர் தேவை, கலாச்சார மற்றும் மத சம்பிரதாயங்கள் நடத்துவதற்கு தண்ணீர் தேவை. தண்ணீருடைய தேவையை பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கார் தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 20,000மோ 2 லட்சமோ சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு 20,000லேருந்து 2 லட்சம் முதல் லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு கார் தயாரிக்கிறது.
இதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் தண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி இருந்தால் தான் ஒரு பெரிய பெரிய பொருட்களே உருவாக்க முடியும். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரும் பெரும் நிறுவனங்கள் கார்பரேட்டுகள்லாம் என்ன செய்யுது, முக்கியமான ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, கம்பெனிகளை ஓப்பன் பண்ணுறாங்க. திருநெல்வேலி பக்கத்தில், சேலத்துக்கு பக்கத்தில் இங்கே முக்கியமான கம்பெனி ஆய்வு செஞ்சால் தெரியும். கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன, எங்கெல்லாம் தண்ணி வசதிகள் இருக்குதோ அந்த கம்பெனிக்கு என்ன செய்ய தண்ணி அவசியம். அதனால் அடிப்படை தேவையை தாண்டிலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, பொருட்களை உருவாக்குவதற்கு, பல பொருட்களை நாம் பயன்படுத்துவதற்கு தண்ணீர் என்பது மிக முக்கியமான விஷயம். தண்ணீர் பூமியினுடைய தட்பவெப்பத்தை சீர்படுத்துகிறது. இன்னைக்கு எவ்வளோ வெயில் பாருங்க, இதே மழை பெஞ்சா நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமா? பூமியினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையே மாறி போயிடும். இவ்வளவு வெயில் இருக்குது. இப்போ நல்லா ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன், நமக்கு குளிர ஆரம்பிச்சிடும், நம்ம போர்வையை தேட ஆரம்பிச்சிருவோம் வீட்டில். இப்போ அந்த அளவுக்கு ஒரு பூமியினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை மாற்றக்கூடியது அந்த நீருக்கு இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய உடம்புல, மனிதன உடம்புல தண்ணீரே குடிக்கல அப்படின்னா ஏகப்பட்ட நோய் வந்துடும். தண்ணீரை சரியாக குடிக்கலன்னா அவ்வளோதான், நம்ம உடம்பு என்ன செய்யும், ஹீட்லேயே பலவிதமான நோய்கள் வந்துடும். டாக்டர்கள் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிற்றில் வலியாக இருக்குது, நீர் சரியாக போகலை அப்படின்னா முதல்ல டாக்டர் கேட்குறக்கு, நீங்கள் தண்ணீர் சரியாக குடிக்கிறீங்களா, சுத்தமான நீர் குடிக்கிறீங்களா, சுட வச்சு நீர் குடிக்கிறீங்களா, தண்ணீரை நிறையா குடிங்க சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி தான் ஒரு வாலிப மனிதனுடைய உடலில் சுமார் 60 முதல் 70% நீர் தான். ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா 82% தண்ணீர். மூளையில் 70% தண்ணீர் தான் இருக்குது. நுரையீரலில் 90% தண்ணீர். இதனால் உண்டானதான் நம்முடைய உடல் உறுப்புகள். இப்போ நம்ம உடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்குது நம்ம யோசித்துக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு உயிரினத்தையுமே நான் தண்ணீரால் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்க்கை என்பது தண்ணீர் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும், அடிப்படை தேவை மட்டுமல்ல எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் என்பது மிக முக்கியம். இதில் குடி தண்ணீருங்கிறது அதனுடைய பங்கு ரொம்ப மகத்தானது. 97% தண்ணீர் கடலில் இருக்குது. 2% தண்ணீர் தான் என்ன செய்ய முடியும், குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர். பாக்கி 97% தண்ணீர் குடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்கிறது சொன்னால், இந்த 2% குடிநீராக இருக்கக்கூடிய தண்ணீரே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் போதுமானதாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இல்லை பத்தாது அப்படின்னா ரொம்ப சிரமம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் 97.5% உப்பு தண்ணி மனிதனால் குடிக்க முடியாது. இந்த 2% கூட இந்த 2% என்ன செய்தான், தண்ணீர் உரை பனியாக மாறிவிடுகிறதாம். இப்போ ரொம்ப கம்மியான அளவு தான், அந்த கம்மியான அளவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போதுமானதாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹுடைய அருட்கொடை இருக்குது. கொஞ்சம் தண்ணியை நிப்பாட்டிட்டானா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதுக்கோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய நீண்ட தூர வாழ்க்கைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீண்ட தூர பொருளாதாரத்துக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் வழங்கியிருக்கக்கூடிய நீரை மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால், கொஞ்சம் நிறுத்தி கொண்டால், இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் உயிரோடே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய அருட்கொடையாக நீரை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு டம்ளர் தண்ணீரும் எவ்வளவு விசேஷமானது என்பதை நம்ம உணரணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்து, அதனால தான் தண்ணீர் குடிக்கும் போது சில சுன்னத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். தண்ணீர் குடிக்கக்கூடிய சுன்னத்து நம்முடைய மதரசாவில், மக்தபு மதரசாவில் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தீனியாத்துடைய கிதாபில் தண்ணீர் குடிப்பது சுன்னத்துகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்கணும், உட்கார்ந்து குடிக்கணும், மடக்காக குடிக்கணும், ஒரே மூச்சில் மண்டக்கூடாது. குடித்ததுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எது சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு எது குடிச்சு முடித்ததுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். குறிப்பாக தண்ணீர் குடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிங்க. குடித்து முடித்ததுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. உண்மையிலே ஒவ்வொரு டம்ளரும் தண்ணீரும் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அது இல்லாமல் போகும்போது தான் தெரியும். ஒரு அருள்கொடை நமக்கு எப்போ தெரியும்,
ஒரு நண்பர் இருக்க நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு 4 நாளைக்கு அவர் செஞ்ச உதவி கட் பண்ணிட்டாரு, இல்லை அவர் எங்கேயும் வெளியூர் போயிட்டார் அப்படின்னா நமக்கு சிரமம் தெரியும். சொல்லி காட்டுவோம், என்னுடைய நண்பர் இருந்தார் இந்த வேலையை அழகாக முடிச்சு வைப்பார், அவர் இப்போ வெளியூர் போயிட்டார், அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு அருட்கொடையும் அப்படித்தான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடையை நாம் நினைத்து நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்துவீர்கள் ஏன்னா நான் அதிகப்படுத்துவேன். ஆனால் புலம்பல், எனக்கு பத்தலை, இன்னும் வேணும், இப்படி புலம்பணும் அப்படின்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமாக கொடுக்கவே மாட்டான். கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். தண்ணீருங்கிறது அவ்வளோ பெரிய மகத்துவமானது. குஜராத் மாநிலத்தில் மக்கள் குடிப்பதற்காக இருக்கக்கூடிய கிணறுகளில் உப்பு அதிகமாக, ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாமே கட்டுரைகள் செய்தித்தாள்கள் மூலமாக சேகரித்த செய்தி தான் இது. குஜராத்தில் குடிப்பதற்காக கிணறுகள் தோண்டப்பட்டால் உப்பு தண்ணி தான் வரும். கிணற்றிலிருந்து உப்பு தயாரிக்க முடியும் அளவிற்கு உப்பு இருக்குதான் குஜராத்தில். அப்படியானால் அந்த பகுதிகளில் குடிப்பதற்கு தண்ணீர் எவ்வளவு சிரமம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான் அல்லாஹ். கியாமத்து நாள் வரையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்ணீர் கஷ்டம் வராமல் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய தேவகோட்டை எடுத்துக்கிறோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்ணீர் என்று பார்க்கும்போது அவ்வளவு அருட்கொடை செய்திருக்கிறான். குடிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை, குளிப்பதற்கும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு தண்ணி நமக்கு கொடுத்துருக்குறான். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பாலக்கொடிக்கு நீங்கள் போங்க, அங்கே தண்ணிக்கு எவ்வளோ சிரமம் தெரியுமா? இன்னும் சில இடங்கள் கடற்கரை ஏரியாவில் சில இடங்களுக்கு போனோம்னா குடிப்பதற்கு அவங்களுக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. குளிக்கிறதுக்கு சரியாக நம்மளை மாதிரி தண்ணிலாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் உப்பாக இருந்தால் யோசிக்கிறோம், இது கொஞ்சம் உப்பாக இருக்குது அப்படின்னு. இப்போ எவ்வளவு நமக்கு பக்கத்தில், இங்கேயும் நம்முடைய மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு தொலைவு, கிட்டத்தட்ட சுற்று அளவு பார்த்தா கூட ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நல்ல தண்ணீரை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப நன்றி செலுத்தணும். உலகின் பல பகுதிகளில் குடிநீருக்கான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது என்று ஐநா எச்சரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 3வது உலகப் போர் வறுமையானால் அது தண்ணீருக்காண்டி தான் வருமா? தண்ணீருடைய சண்டை உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கெல்லாம் இல்லை, பல கிராமங்களில் முன்னாடி இருந்துச்சு. குழாய்கள் என்ன செய்வாங்க, பெண்கள் போய் தண்ணீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சண்டை இங்கே நடக்கும். இன்னைக்கு என்ன செய்யுது, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் நடக்குது சண்டை. தண்ணீர் என்ற வார்த்தையை வைத்து சண்டை நடக்கிறது. அப்போ 3ஆம் உலகப் போர் வந்தாலும் கூட அது தண்ணீருக்காகவே தான் வரும் என்பதாக ஐநா எச்சரிக்கிறது. ஜூலை 29 2010 ஜூலை 29 தனி மனிதனுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பது என்பது அது அடிப்படை உரிமை என்று ஐநா சொன்னது. இன்னைக்கு உலக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆய்வாளர்கள், ஆய்வு செய்தவர்கள், நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், எய்ட்ஸ், மலேரியா, அம்மை நோய் தாக்கி இறந்தவர்களை விட குடிநீர், சரியான சுத்தமான குடிநீர் இல்லாமல் அசுத்தமான குடிநீரை பயன்படுத்தி அதனால் அந்த நோயின் காரணமாக இறந்தவர்களுடைய இறப்பு விகிதம் அதிகம். கிட்டத்தட்ட ஐநாவுக்கான ஜெர்மன் தூதர் விட்டிங் என்பவர் ஆண்டுதோறும் சுத்தமான குடிநீர் இல்லாததால் 2 மில்லியன் மக்கள் இறந்து போகிறார்கள். இதில் குழந்தைகள் அதிகம் என்கிறார் அவர். உலக அளவில் 884 மில்லியன் மக்கள் நல்ல குடிநீர் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி ஒரு அறிக்கை இருக்குது. தண்ணீரை சரியாக விநியோகம் செய்தால் மட்டுமே எல்லோருக்கும் தண்ணீர் என்பது கிடைக்கும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறையா வழங்கியிருக்கிறான். அருமையான தண்ணீரை நமக்கு கொடுத்துருக்கிறான். குளிக்கிறதுக்கும் குளிப்பதற்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல தண்ணீரை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். தண்ணீர், இஸ்லாம் தண்ணீர் குறித்த வழிகாட்டுதல்கள் நிறையா சொல்லியிருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், தண்ணீர் எங்கிருந்து வருது, அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலையும் சில இடங்களில் சொல்லுவான், தண்ணீரை நாம தான் இறக்கி வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருனாலும் இறக்கி கொண்டு வர முடியாதுன்னு அர்த்தம். தண்ணீரை அல்லாஹ் தான் இறக்கி கொடுக்க முடியும். தண்ணீர் அல்லாஹ் தருகின்றான்,
அந்த நேரத்தில் நீ குழப்பம் செய்ய வேண்டாம். குர்ஆனுடைய வசனம் சொல்லுது, வைதி இஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் நத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, எங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க, அல்லாஹ்ட்ட தண்ணி கேட்டுத்தாங்கன்னு கேட்டாங்க. மூசா நபி துவா செஞ்சாங்க. துவா செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா நபிக்கு கட்டளை போட்டான், மூசாவே அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த தடியை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாறையில் அடிங்க. பாறையில் அடித்தாங்க, தண்ணியே இல்லாத பாறை. அந்த பாறையில் மூசா நபி அடித்தாங்க. 12 ஊற்றுகளாக பொங்கி வந்தது தண்ணீர். கொடுத்தது யார்? ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர தண்ணீரை யாரும் வழங்க முடியாது, அப்படி ஒரு மாதிரியை தயாரிக்க முடியாது. 12 ஊற்றுகளாக வந்தது. அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் குழப்பவாதிகளாக ஆகிவிடாதீங்க, தண்ணீரை வச்சு குழப்பம் பண்ணாதீங்க, தண்ணீரை வச்சு சண்டை பிடிக்காதீங்க, தண்ணீரை வச்சு என்ன செய்ய விவாதம் பண்ணாதீங்க. தண்ணீர் என்பது ஏதோ நான் எனக்கு வச்சுக்கிடுவேன், விநியோகிக்க மாட்டேன். தண்ணீருங்கிறது பொதுவானது. அதனால தான் தண்ணீரை விற்கிறதுக்கே தடை இருக்குது. இன்னைக்கு தண்ணீர் விற்பனை செய்யப்படுது, ஃபிக்ஹின் அடிப்படையில் அது சில காரணங்களை வச்சு தண்ணீர் இங்கே விற்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் விற்கப்படுது. உண்மையிலேயே தண்ணீர் விற்பனைங்கிறதுமே தவறு தான். தண்ணீரை விற்கக்கூடாது. தண்ணீரை விற்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணி தண்ணீரை எடுத்தாரோ அதே அளவுக்கு தண்ணீரை விற்கணும். கூடுதலாக லாபம் வச்சு விற்க முடியாது. அதனால தான் நன்கு விவரம் தெரிந்தவர்கள், பேணுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தண்ணீர் வியாபாரம் என்ன செய்யறதில்ல, பண்ணுறதில்லை. யாராவது தண்ணீர் வியாபாரம் பண்ண வருத்தப்பட வேணாம், நிலைமை அதுதான், உண்மை விஷயம் தான். இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது, அந்த தண்ணீர்னால் நீங்கள் குழப்பம் செய்யாதீங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நாட்டுக்கு நாடு, மாநிலத்திற்கு மாநிலம் தண்ணீர்னாலே பெரிய சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. இன்றைய ஆய்வுகள் மிக தெளிவாக கூறக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 2% மட்டுமே தான் அல்லாஹ் குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொடுத்துருக்குறான். அந்த 2%ஐயும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் போதுமாக ஆக்கியிருக்கிறான். அந்த 2% பத்தாமல் போகாது, எல்லாருக்கும் போதுமாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இருந்தாலும் மக்கள் குழப்பம் செய்கிறார்கள். குழப்பம் செய்யாதீர்கள் என்று குர்ஆன் கண்டிக்கிறது. 2006ஆம் ஆண்டில் ஐநாவுடைய அறிக்கை ஒன்று சொல்லுது, இங்கே எல்லோருக்கும் போதுமான தண்ணீர் இருக்கிறது, எல்லாருக்குமே போதுமான தண்ணீர் உலகத்தில் இருக்குது. ஆனால் அவற்றை அடைவது என்பது தடைபடுவது என்பது மோசமான நிர்வாகங்களால் தடுக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் அல்ல எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு செஞ்சுருக்கிறான். விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அலைகள், அதே மாதிரியா கடல் மூலமாக, ஆறுகள் மூலமாக எல்லா ஏற்பாடும் நல்லா செய்திருக்கிறான். மழை நீர் மூலமாக எங்கெங்கெல்லாம் எப்படி அந்தந்த பகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகங்கள் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மக்களுக்கு தாராளமாக கொடுத்த தண்ணீரை அதற்கான பொறுப்புணர்ந்து என்ன செய்யணும், தடை செய்யாமல் மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதனால தான் குடிக்கிறதுக்கு யாராவது தண்ணி கேட்டால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க முன்னாடி பெரியவர்கள். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், அதையும் நம்ம குறைச்சிக்கிட்டோம். யாராவது தண்ணி வேணும்னு கேட்டால் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு காலம் தண்ணீர் ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு வகையில் வீட்டில் ஃபில்டர் மிஷின் RO போட்டால் கூட RO கூட என்ன செய்யும், நம்ம செலவு பண்ணி போட்டிருக்கிறோம். முன்னாடிலாம் ஒரு காலத்தில் மழை நீரை வச்சுருப்பாங்க வீட்டில் பிடிச்சி, அல்லது குளத்தில் போய் தண்ணீரை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. தண்ணீர்னு கேட்கும்போது சொம்புலாண்டி என்ன செய்யணும், நிறையா கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறதில்ல, அதுவும் நமக்கு பலகீனமாக போச்சு. இப்போ தண்ணீர் கேட்கும்போது கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்லாம் இருந்தது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் மக்களுக்கு தாராளமாக ஆக்கியிருக்கிறான். மழை மூலமாக, ஆறுகள் மூலமாக, ஊற்றுகள் மூலமாக அல்லாஹ் நிறைய தாராளமாக இந்த நீரை ஆக்கி வைத்திருக்கிறான். அதை மக்கள் யார் என்ன செய்யக்கூடாது, தடை போடக்கூடாது. இஸ்லாம் இந்த ஷரியத், இறைவன், மனிதன், இயற்கை, இந்த மூன்றையும் ஒரு உறவை ஒரு செம்மையாக கடைபிடிக்க சொல்லி நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. இந்த மூணுல என்ன செஞ்சுக்கிற குழப்பிக்கிற கூடாது. அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை, அல்லாஹ் படைத்த மனிதன், இந்த மூணையும் சுற்றி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நாளைக்கு இந்த தண்ணீரை நம்ம தடை செஞ்சோம், அல்ல இந்த தண்ணீரை நம்ம ஏதாவது மாசுபடுத்தணும், இந்த தண்ணீரை தேவையில்லாமல் உரியவருக்கு ஒப்படைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அது சார்ந்து விசாரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இப்படி கேட்பானா, யார் இந்த உலகத்தில் தண்ணீர் கொடுக்கறது தடுத்தது? அப்படி யார் தடுத்தாங்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவருக்கு வழங்குற இந்த விஷயங்களை எல்லாம் தடுத்துருவானா. அதனால் தண்ணீருங்கிறது பொதுவானங்கிறத நம்ம விளங்கணும். அந்த தண்ணீர் நம்ம வீணாக்கிடக்கூடாது. சமீபத்தில் நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம். தண்ணீர் தொட்டியில் மனித மலம் கலந்தது சமீபத்தில் செய்தி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அது 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இது மாதிரியான செய்திகள் நிறையா வந்திருக்கிறது. அப்போ தண்ணி தொட்டியில் போய் மாசுபடுத்துகிற அளவுக்கு என்ன இருக்குது? அப்போ தண்ணீருடைய அருமையை அதனுடைய அருட்கொடையை அறியலை. தண்ணீர் எவ்வளோ முக்கியமானது. அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி, நீங்கள் தண்ணீரை சரியாக பயன்படுத்தணும். நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த தண்ணீரில் சிக்கனம் தேவை. சிக்கனம் தேவைன்னா எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஆற்றிலே நீங்கள் தண்ணீர் போனாலும் கூட வுடு செய்யும் பொழுது 3 முறைக்கு மேல் நீங்கள் கழுவாதீர்கள். இப்படி ஒரு அழகான விஷயத்தை யார் சொல்லித்தர முடியும்? ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகிற தண்ணி எவ்வளவு போகும்? அதில் நீங்கள் போய் ஒழு செஞ்சாலும் கூட 3 முறைக்கு மேலே கழுவாதீங்க. சரியாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே சின்ன கப்பு வச்சு என்ன செஞ்சுருவாங்க, அதில் ஒழு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா தண்ணீருங்கிறது மிக முக்கியம். சிக்கனமாக பயன்படுத்தணும். வீண் விரையும் செய்யக்கூடாது. குளிப்பது சுன்னத்து. அதுக்காக குளிக்கிறதுக்காக சில பேரை பார்த்தா நிறைய தண்ணி காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவையான அளவு நம்ம பயன்படுத்தணும். டாய்லெட்டு போனாலும் அப்படித்தான். தேவையான அளவு நம்ம பயன்படுத்தணும். அதிகமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்ட பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதிகமான தண்ணீர் எதில் செலவழிக்கப்படுது அப்படின்னா, குளியல் தொட்டிகளிலும் குளிக்கும் போதும் டாய்லெட்டு போகும்போது தான். வீடுகளில் பைப்பில் சில நேரத்தில் அந்த டேப் என்ன செஞ்சுருக்கு, ஓப்பனில் இருக்கும். அது சொட்டு சொட்டாக வடியுது. ஒரு ஆய்வு சொல்லுது 24 மணி நேரம் ஒவ்வொரு சொட்டாக வடிஞ்சிச்சு அப்படின்னா 6 லிட்டர் தண்ணீர் போயிருமா. இப்போ அவ்வளோ தண்ணி நம்ம என்ன செய்யணும், வீண் விரயம் செய்கிறோம். இதில் ஒரே ஒரு கப்பு அரிசியை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 கப்பு தண்ணீர் நம்ம ஊற்றுறோன்னு வச்சுக்கிறோங்களேன். நம்ம சாப்பிட்ட அந்த தட்டுகளை பாத்திரங்களை கழுவுறதுக்கு 4-5 லிட்டர் தண்ணியை நம்ம செலவு பண்ணுறோமா. இப்போ அந்த அளவுக்கு தண்ணீரை நம்ம மற்ற காரியங்கள் என்ன செஞ்சிடறோம், வீண் விரைய செஞ்சிடறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் எச்சரிக்கின்றான், குல் அரைத்தும் நஸ்வ மாவுக்கும் கௌரன் ஃபமை யத்திக்கும் பிமாஇன் மஈன். அல்லாஹ் இப்படி தண்ணீரை கொடுத்துருக்குறான். திடீர்னு அல்லாஹ் கேட்குறோம், திடீர்னு தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணீரை உங்களிடத்தில் கொண்டு வரக்கூடிய நபர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும்? திடீர்னு மழை நின்று போய்விட்டது, எங்கேயும் தண்ணி இல்லை, தண்ணீரை யார் கொண்டு வர முடியும்? அதனால நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், H2O அப்படிங்கிற இந்த மூலக்கூறு கொண்ட தண்ணீரை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, யாராலும் இன்னொரு அது மாதிரி தண்ணீரை கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியவே முடியாது. இந்த உலகத்தில் மழை பெய்யல, தண்ணீரே இல்லை, யாராவது ஒருத்தர் இந்த தண்ணீரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கொண்டு வரவே முடியாது. அப்பேற்பட்ட பேர் உபகாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதனால தான் நம்ம மாசுபடுத்திடக்கூடாது. அதே மாதிரியா நீர் வழிகளை அடைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலம் தனக்கென அணைகளை கட்டிக்கொள்கிறது. ஒவ்வொரு ஏரியாவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, தண்ணிகள் தடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் தடுத்து வைக்கலாமா? ஆறுகளை ஓடக்கூடிய நீர்கள் தடுத்து வைக்கலாமா? மார்க்கத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது. இதில் பெண்களின் பங்கு என்று பார்க்கும் பொழுது தண்ணீரை பற்றி கவலைப்படக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் இதில் கவனம் செலுத்தணும். ஒரு காலத்தில் அவங்களே தலையில் தண்ணீரை தூக்கிட்டு வருவாங்க, குடத்தை எடுத்துகிட்டு போய். அந்த நேரத்தில் பெண்கள் அந்த தண்ணீரை கவனமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பவர் மூலமாக, கரண்ட் மூலமாக எல்லாமே தண்ணீர் கிடச்சிருது. ஒரு மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டா டேங்கில் தண்ணி ஏறிடும், உடனே தண்ணீர் கிடச்சிடும். அதனால் பெண்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த தண்ணீர் மீது அதிகமான கவனம் செலுத்துறது இல்லை. ஒரு வாய் தண்ணீருக்காகத்தான் ஹாஜரா அம்மையார் என்ன செஞ்சாங்க, பாலைவனத்தில் அங்கும் இங்கும் அலைஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய கை குழந்தையோடு விட்டுட்டு போயிட்டாங்க இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஹாஜரா அம்மையாரும் அந்த குழந்தையை ஒரு வாய் தண்ணி இல்லாமல் தான் என்ன செஞ்சாங்க, அங்கும் இங்கும் அலைஞ்சாங்க. ஹஜ்ஜில் சை செய்கிறோமா இல்லையா, துங்கோட்டை ஓடுறோமே, சை செய்கிறோமே, அந்த சை யாருடைய நினைவு? ஹாஜரா அம்மையார் அங்கும் இங்கும் ஓடிய நினைவு சின்னம். எதற்காண்டி ஓடினாங்க? தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் தண்ணீருக்காக ஓடினார்கள். அந்த ஹாஜரா அம்மையார் நம்ம என்ன செய்யணும், பெண்கள் நினச்சிக்கிறணும், தண்ணீர் செலவழிக்கும் போது ரொம்ப கவனமாக செலவழிக்கணும். அதே மாதிரியே தண்ணீர் தர்மம் இருக்கிறதே உலகத்தில் ஆகப்பெரிய தர்மம் தான். பொதுவாக சொல்லுவாங்க, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி தண்ணீர் கொடுக்கறது தான்.
நீர் பந்தல் மோர் பந்தல்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தர்ம சிந்தனை. நீர் ஏற்பாடு செய்யலாம். நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய நன்மையும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்பட்டது, ஒரு சஹாபி போய் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது தாராளமாக செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதில் தர்மத்தில் சிறந்தது என்ன செய்யன்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சகீல் மா, நீங்கள் தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணீரை என்ன செய்யணும், நல்லா தர்மம் செய்யணும். இறந்தவர்கள் பேரால் கூட தண்ணீர் தர்மம் செஞ்சு என்ன செய்யலாம், நன்மைகளை எத்தி வைக்கலாம். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணீரை பொறுத்தவரையும் நம்ம பிடிவாதம் பிடித்து கொண்டு நம்மிடத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. அந்த தண்ணீரை பொதுவானதாக யார் கேட்டாலும் நமக்கு தர்மமாக கொடுக்கணும். ஏதாவது உதவின்னு கேட்டாலும் தண்ணீர் உதவி கேட்டால் தண்ணீர் கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணீர் மிகப்பெரிய அருட்கொடை என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய சூழ்நிலை ரொம்ப வறட்சியாக நிலவக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி பூமி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட பஞ்சத்தை விட்டும் தண்ணீர் உடைய பஞ்சத்தை விட்டும் அனைவரையும் காப்பாற்றி கியாமத் நாள் வரையிலும் நம்முடைய சந்ததிகளை தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் அவனுடைய அருட்கொடைகள் முழுமையாக கிடைப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.